இன்றைக்கி நம்ம பாரதிய நியாய சங்கீதா செக்ஷன் 1 பார்க்க போகிறோம். இந்த ஆக்டில் மொத்தம் 358 செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு செக்ஷன்ஸை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. செக்ஷன் 1ல் வந்து ஷார்ட் டைட்டில், கமென்ஸ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது தலைப்பு, தொடக்கம் மற்றும் அலாவதி. சப்கிளாஸ் 1ல் வந்து இந்த ஆக்ட் பாரதிய நியாய சங்கீதா என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்கிளாஸ் 2ல் வந்து இந்த ஆக்ட் 1/7/2024 அன்றைக்கி ஃபோர்ஸுக்கு வரும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா அஃபிஷியல் கெசட் மூலமாக வேறு ஒரு தேதியிலையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு ப்ரொவிஷனை வேறு ஒரு தேதியிலையோ அவங்க நினச்சா நோட்டிஃபிகேஷன் மூலமாக அவங்க அமலுக்கு கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாரதிய நியாய சங்கீதாவில் செக்ஷன் 106 சப்கிளாஸ் 2 வந்து 1/7/2024 அன்றைக்கி அமலுக்கு வரலை. அந்த பிரிவு தவிர மொத்த 358 செக்ஷன்ஸ்களும் அன்றைக்கி அமலுக்கு வரும். சப்கிளாஸ் 3ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் அவர் செய்கிற குற்றத்துக்காகவோ அல்லது அவருக்குன்னு ஒரு டியூட்டி கொடுத்து அதை செய்யாமல் விடுறாரோ அதை தான் ஆக்ட் ஆர் ஒமிஷன் சொல்லியிருக்காங்க. ஆக்ட் அவர் செய்யும் செய்கை ஆர் ஒமிஷன் அவர் செய்ய மறுத்து விட்டாலோ இந்த பாரதிய நியாய சங்கீதா படி அவர் தண்டிக்கப்படுவார். சப்கிளாஸ் 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவரேனும் ஒருவர் இந்தியாவிற்கு அப்பால் செய்கிற குற்றங்கள் கூட இந்தியாவிலே செய்யப்பட்டது போல் அவர் இந்தியாவில் செஞ்சிருந்தால் அந்த குற்றத்தை அதுக்கு அவருக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதன்படி அவருக்கும் தண்டனை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சப்கிளாஸ் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தோன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்திய குடிமகன் வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு இடத்துலையும் அல்லது இந்தியாவுக்கு அப்பால் உள்ள இடத்துல குற்றம் செய்தாலும் இந்த சட்டம் பொருந்தும். பி வந்து இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஷிப் ஆர் ஏர்க்ராஃப்ட் அதில் இருந்துட்டு குற்றம் செய்தாலும் அவங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். சி இந்தியாவிற்குள்ளே அல்லது இந்தியாவிற்கு வெளியில் இருந்து யாராவது ஒரு நபர் அவர் கணினி மூலத்தரத்தின் மூலம் ஒரு குற்றம் செய்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். அடுத்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அஃபென்ஸ், அதாவது இந்தியாவுக்கு வெளியில் ஒருத்தர் ஒரு செய்கையை செய்கிறாரு, ஆனால் அது இந்தியாவில் குற்றம்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா அவருக்கும் இந்த அஃபென்ஸ் என்ற வார்த்தை பொருந்தும். அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஒருவர் வந்து இந்தியாவில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு குற்றம் செய்கிறாருங்க அப்படின்னு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு குற்றம் செஞ்சுட்டு பட் அவரோட ஹோம் டவுன் டெல்லினா அவர் இந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் இந்திய குடிமகன் ஒருத்தர் ஒரு கொலை செய்கிறாரு, இந்தியாவில் அவர் எங்கே காணப்பட்டாலும் அந்த இடத்துல அந்த கொலைக்கான விசாரணை செய்யப்பட்டு அவரை தண்டிக்கலாம்னு சொல்கிறாங்க. சப்கிளாஸ் 6ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சட்டத்தினால் பாதிக்கக்கூடாத மற்ற சட்டங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் இந்திய அரசின் பணியில் உள்ள அலுவலர்கள், தரைப்படை வீரர்கள், கப்பற்படை வீரர்கள் அல்லது வான்படை வீரர்களின் கலகத்தையும் அவர்கள் பணியை விட்டுவிடுதலையும் தண்டிப்பதற்கான சட்டம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மியூட்டினி, டிசர்ஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், சோல்ஜர்ஸ், செயிலர்ஸ் ஆர் ஏர்மேன் இவங்களுக்கு தண்டிப்பதற்கான சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை இது பாதிக்காது. மற்றும் ஸ்பெஷல் ஆர் லோக்கல் லா இன் இந்தியா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில லோக்கல் ஆக்ட் இருக்குது. அது மாதிரி ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஆக்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்பெஷல் ஆர் லோக்கல் லா. அந்த ஆக்டை வந்து இந்த ஆக்ட் பாதிக்காது. இந்த பாரதிய நியாய சங்கீதா எதுவும் பண்ணாது. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன படித்தாலுமே அந்த செக்ஷன்ஸில் எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்படலாம் அப்படின்னு நம்மளே ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நமக்கு வந்து எக்ஸாம் போய் ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு எந்த பயம் இருக்காது. அந்த மாதிரி நான் இங்கே ஒரு கொஷின் ரெடி பண்ணியிருக்கேன். த பாரதிய நியாய சங்கீதா 2023 ஷெல் ஆல்சோ அப்ளை டு எனி அஃபென்ஸ் கமிட்டட் பை, அதாவது இந்த பாரதிய நியாய சங்கீதா வந்து
யார் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இன்க்ளூடிங் கோர்ட் மார்ஷல். ஆப்ஷன் பி எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இன் எனி பிளேஸ் எனி ஷிப் ஆர் ஏர்க்ராஃப்ட் எனி அஃபென்ஸ் டார்கெட்டிங் கம்ப்யூட்டர் ரிசர்ச். இதுதான் ஆப்ஷன் 3 தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சாரி, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி வந்து ஓல் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆக்சுவலாக இது வந்து எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஆகும். ஏ நம்ம கன்ஃபார்மாக இல்லைன்னு சொல்லிவிடுவோம். பி அண்ட் சி ஒரு குட்டி டவுட் இருக்கும். பட் புக்கில் என்ன சொல்லியிருக்கு அதுதான் நம்ம பார்க்கணும். ஈவன் தோ இது மீனிங் பார்க்கும்போது கரெக்டாக இருந்தாலும் இது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை ஆகும் நமக்கு தெரிஞ்சாலும், பட் ஆஸ் பர் ஆக்டில் என்ன சொல்லியிருக்குன்னா அதுதான் நம்ம வந்து இங்கே டிக் பண்ணணும். ஸோ இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வந்து ஜுடிஷியல் எக்ஸாமில் எப்படி நம்ம படிக்கணும் அதுக்கான நோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.